ஹாய்! இப்போ நம்ம பார்க்க போகிறது மருந்து குழம்பு தான் பார்க்க போகிறோம். நல்லா கிளைமேட் சேஞ்ச் ஆகி வருது. எல்லாருக்கும் நல்ல ஃபீவர், கோல்டு எல்லாமே இருக்குது. எனக்குமே நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இந்த குழம்ப நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தனியா, மிளகு, சீரகம், வெந்தயம், அரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெய் விடாமல். நம்ம காரத்துக்கு வெறும் மிளகு மட்டும் தான் போட போகிறோம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட போகிறோம். ஸோ அதனால் நல்ல மிளகு தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது தனியாவும் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா தீ பிடிக்காமல், அடி பிடிக்காமல், கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படி கருகிடுச்சு அப்படின்னா குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், வெங்காயம், பூண்டு. நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ வெங்காயம், பூண்டு மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், ரொம்ப மைல்டாக போடுங்க. அதில் மிளகாத்தூள் ஸ்மெல்லே நமக்கு வரக்கூடாது. ஸோ மிளகாத்தூள், அதுக்கப்புறம் புளி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி விட்டுட்டுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். லோ சிம்மில் வச்சு. ரொம்ப தண்ணியாக இருக்குமா அப்படின்னு நினச்சி யோசிக்காதீங்க. நம்ம அரிசி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாக கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் போட்டு இறக்கிடுங்க.